வணக்கம், உங்கள் பாத்தியருள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 2 பொருள்பட பாடுவதில் வல்லவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காளமேகப் புலவர். என்ன 2 பொருள்பட பாடுவது? ஒரு பாடல், அந்த பாடல் 2 கருத்துக்களை சொல்லுவது. ஒரு பாடலுக்கு ஆங்கிலத்துல டபுள் மீனிங். இப்போ டபுள் மீனிங் சொல்லும்போது நம்ம தவறான தன்மைகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா ஒரு சொல்லை சொல்லி அது இருவேறுபட்டவருக்கு 2 பொருண்மையை புரிய வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. தமிழ்ல மட்டும்தான் இரு பொருள்பட பாடலை பாட முடியும். ஏன்னா தமிழ்ல ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய சொற்கள் தமிழ்ல அதிகம். ஏன்னா தமிழ் அகராதியை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சரி, அப்போ காளமேகப் புலவர் ஒரு பாடல்ல 2 பொருள் 3 பொருளை பாடக்கூடிய அளவுக்கு சிறந்தவர். அதனாலதான் அவரை சிலேடை கவி, பல பொருண்மைகளில் பாடக்கூடியவர். சரி, அப்படிப்பட்ட இந்த காளமேகப் புலவர் ஆமணக்கையும் யானையையும் சேர்த்து ஒரே பாடல்ல பாடியிருக்கார். தேன் மணக்கக்கூடிய சோலைகளை கொண்டவன் இந்த திருமலை ராயன். அந்த திருமலை ராயனுடைய மலையில ஆமணக்கும் யானையும் ஒன்று அப்படின்னு இந்த பாடல சொல்லி தொடங்குறாரு. முத்திருக்கும், இப்ப ஆமணக்குக்கு பார்த்தோம்னா பார்ப்பதற்கு முத்து போல இருக்கும். அப்படி முத்திருக்கும், கொம்பசைக்கும், கிளைகளை அசைத்து கொண்டு நிற்கும், முறித்தண்டு ஏந்தி வரும், முதிர்ந்த தண்டை தாங்கிக் கொண்டிருக்கும். இதெல்லாம் எது? ஆமணக்கு. கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும், லிங்கத்தை போன்ற கொத்து கொத்தாக காய்களை கொண்டிருக்கும், எத்திசைக்கும், நேரா பார்க்கக்கூடியவர்களை கவரக்கூடிய குலைகளை சாய்ந்து கொண்டிருக்கும் ஆமணக்கு. சரி, இப்ப யானையை பத்தி இதே பாடல்ல எப்படி பொருள் கொள்வது அப்படின்னு அடுத்த பாடல்ல அதாவது சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்திருக்கும் யானைக்கு என்ன, நெற்றியில் முத்துக்களை கொண்டிருக்கும். கும்பசைக்கும், யானை தன்னுடைய தந்தங்களை அசைத்து கொண்டு இருக்கும். முறித்தண்டு ஏந்தி வரும், அப்போ யானை காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மரத்தெல்லாம் ஒடிச்சு என்ன பண்ணும், தன்னுடைய துதிக்கையால் தூக்கி கொண்டு வரும். கொத்திருக்கும், கொத்திருக்கும் அப்படின்னா யானை பாகன் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த யானையினுடைய தலையில என்ன பண்ணியிருப்பான், அங்குசத்தால் வச்சு குத்தி இருப்பான். அதனுடைய வடுக்கள் அதனுடைய தலையில இருக்கும். அப்படி தன்னுடைய தலையில் வடுக்களை கொண்டிருக்கும். நேரே குலை சாய்க்கும், யானை வாழை மரத்தினுடைய கொலையை சாய்த்து என்ன பண்ணும், அந்த தன்னுடைய காலால் மிதித்து துதிக்கையால் அந்த பழங்களை உண்ணும். இதே பாடல் 2 பொருண்மைகளை சொல்லுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.